டைட்டா கட்டு. ஏய் ஏய் கம்முடா. கம்முடா. வாய் வச்சு கம்முடா டேய். என்ன விடுங்க. சும்மா அழுது தோணு. டைட்டா கட்டுறா. ஏய் பையனை பத்திரமா பார்த்துக்க. சின்ன பையனை இழப்பமா நினைக்காத, ஊரையே வித்துருவான். சரி நான் பார்த்துறேன். ஏய் கம்முடா. என்னடா சொல்லிட்டு இருக்க? விடு. என்னாச்சு? கட்டி போட்டிங்களா? கட்டி போட்டாச்சு. கூட யார் இருக்கா? திருப்பதியும் ராஜாவும் இருக்காங்க. இந்த இடம் சேஃப் தானே? ஆமாண்ணா, இங்க யாருக்கும் சந்தேகம் வராதுண்ணா. போட்டாங்க. போன தடவை இப்படி தானே சொன்னீங்க. அவன் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்ல. அண்ணா இது நம்ம ஏரியாண்ணா, நம்மளை மீறி ஒரு ஈக்காக கூட உள்ள வராதுண்ணா. பிரதாப், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம இடத்துக்கு வந்தவன் அங்கேயே நம்மளை சுற்றி வளைக்காம எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போகணும்? இல்லடா, அவங்க எதிர்த்து அந்த ஆக்சிடென்ட் கேஸை தூக்கிட்டு தான் அங்கே வந்திருக்கணும். வந்த இடத்துல உங்களை பார்த்துருப்பாங்க, அதனால தான் உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. போகிற வழியில் அந்த ராதாகிருஷ்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அவன் கண்ணில் பட்டு தப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப வெறியேறி இருப்பான். மறுபடியும் இந்த இடத்த அவன் ட்ரேஸ் பண்ணி இங்கே வர்றதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு முடிச்சிடணும். பையனை விட்டுலான்றியா? விட்டுருதா? என்னடா பேசுற? என்ன பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது ரெண்டாவது பட்சம் தான். நான் இந்த கிட்னாப்பை பண்ணதே அந்த சிவா எனக்கு பண்ண துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கதான். பையனை விட்டுட்டா மனசாருமா? போட்டு தள்ளு. அண்ணா கொலை வரைக்கும் போனோம்ண்ணே, சின்ன பையன் பாவண்ணா. ஏய், அப்ப நான் பாவம் இல்லையா? நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம என் வாழ்க்கையில பூந்து அவன் குடும்பத்தை பிரிச்சுட்டான். இப்ப நான் தெருவில் நிக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்துல அவன் பாதியாத அனுபவிக்கணும்டா. மாட்டிக்கிட்டா? மாட்டினாதானே? அதுக்கு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன்டா. ஹலோ, நான் தான். பணம் ரெடியா? யார் நீங்க? புது வயசா இருக்கு. உனக்கும் பையனோட உயிர் முக்கியமா இல்ல நான் யாருன்றது முக்கியமா? நேரா மேட்ருக்கு வா. பணம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் என் பையன்கிட்ட பேசணும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். எதுக்கு? அவன் கூட பேசி நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்க போறியா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உன் பையனை இங்க இருந்து நீ நல்லபடியா கூட்டிட்டு போக மாட்ட போல இருக்க. சரி, பணத்தை எடுத்துட்டு வரேன். எங்க வரணும்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அசோக் பிளாசாக்கு பணத்தோட வா. சரி, வந்துடுறேன். ஓகே. ஹலோ ஹலோ. சா, என்னங்க சொல்ற அவன்? நாளைக்கு 10 மணிக்கு வர சொல்றான். இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ராதாகிருஷ்ணனுக்கு. ஹலோ சார், நான் டாக்டர் சிவா பேசுறேன். குணா, அண்ணே பையனை பத்திரமா பாத்துக்கோ. சரிண்ணே. நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வரேன். ஓகேண்ணே. அண்ணா நானா வெறும் டிஃபன் மட்டும் தானா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்டா. நீ போய் பையன் கூட இரு. சரிண்ணா. வாடா. அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட கேட்குற? நான் தரமாட்டேனா? இந்தா ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு வா. ஏய், அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டு வர்றா. அதை நான் பார்த்துக்கிறேன்டா. அப்படின்ற குடு. ஏய், அங்கங்க போற? இந்த பக்கமா போ. எங்க திருடிச்சோ. வா, நாம உள்ள போலாம்.
அங்கிள் என்னடா டாய்லெட் அங்கிள். ஏன் அன்னைக்கு மாதிரி தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? பிச்சு போடுவோம் பிச்சு உக்காரா கம்னு. போயிட்டு வந்துருவேன் அங்கிள். ப்ராமிஸ் அங்கிள். ச்சே டேய் கூட்டு போடா அவனை. வேற ஒருத்தன் நிம்மதியாக ஆட வர மாதிரி. டேய் பார்த்து கூட்டு போடா. வாடா போ, போயிட்டு சீக்கிரமா போ. நேரம் டேய் அங்க எங்கடா போற? இங்கேயே போடா. இருங்கண்ணா. டேய் அண்ணே, பையன் தப்பிச்சு போயிட்டானே. ஏய் என்னடா இப்படி பண்ணிட்ட? ஏய் வாடா போய் தேடுவோம். இங்கதானே இருந்தா. டேய் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? வாங்கடா. டேய் வாங்கடா அந்த போய் தேடுவோம். ஹலோ, எங்க இருக்கீங்க? வாங்க வந்து வண்டி எடுங்க. அங்கிள் டிரைவர் வண்டி நிறுத்துங்க. டேய் யார் நீ? எப்போ வண்டியில ஏறின? நான் பார்க்கிங் ஏரியாவில் ஏறினேன் அங்கிள். சரி பயப்படாத. உன் பேர் என்னன்னு சொல்லு. நான் வினோத். என்னை எங்க வீட்டில் விட்டுருங்க அங்கிள் ப்ளீஸ். என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. என்னை ஸ்கூல்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அங்கிள். நான் தப்பிச்சு வந்துட்டேன். சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. நீங்க வாங்க அங்கிள், நானே காட்டுறேன். சரி வா.
கண்ணா வந்துட்டியாடா வினோத் என்னங்க அம்மா அப்பா நீங்க வந்து பாருங்க நம்ம வினோத் வந்துட்டான் வினோத் வந்துட்டாங்க வினோத் 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 எங்கடா போயிட்ட வினோத்? வினோத் உங்க மகனா சார்? ஆமா சார். தப்பிச்சு வந்து என்னுடைய கார்ல மறைஞ்சிருந்தான். என்ன ஏதுன்னு விசாரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வினோத், உன்னை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு போனது யாருப்பா? தெரியல, யாரோ ஒரு அங்கிள் வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. நானும் நம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டாங்க. வினோத் நீ அவங்கள பாத்திருக்கியா? முன்ன பின்ன அவங்கள உனக்கு தெரியுமா? இல்ல, ஆனா 4-5 பேர் இருந்தாங்க. வினோத் கண்ணா அவங்க அடிச்சாங்களாமா? ஆமா மம்மி, ஃபர்ஸ்ட் நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்தேன். அப்போ ஒரு அங்கிள் என்னை கூப்பிட்டுட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல விட்டுட்டாங்க. அப்போ அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ட சொல்லி அடிச்சாங்க. அப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் மம்மி. சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? பண்ணிருக்கேன் சார். பையன் கிடைச்சிட்டான்ற விஷயத்த ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சாரி சார், குழந்தை வந்த சந்தோஷத்துல உங்களை கவனிக்காம போயிட்டேன். உள்ள வாங்க சார் ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். உள்ள வாங்க தம்பி, ஏதாவது சாப்பிட்டு போ. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. சார், நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நாங்க மறக்க மாட்டோம். உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா இருக்கணும் தம்பி. பையன் பயந்து போயிருக்கான், உள்ள கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் அங்கிள். பாய்மா. வா வா. இனிமே பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அவங்க ஏமாந்த கோவத்துல இருப்பாங்க. கண்டிப்பா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் சார். ஓகே, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் சார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா என் அத்தை மகனை காமிச்சு இவன் தான் உன் புருஷன், இவன் தான் உன் புருஷன்னு சொல்லி சொல்லியே என் மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க. நான் அவர் மேல உயரையே வச்சிருக்கேன். என்ன மாதிரியே தான் என் மாமாவும் என் மேல உயரையே வச்சிருக்காரு. இத நான் வெறும் செயினா நினைக்கல, என் கழுத்துல கட்டின தாலியா தான் நினைக்கிறேன். அவரை தவிர வேற யாரையும் என்னால மனசார கூட நினைச்சு பார்க்க முடியாது. மிஸ்டர் சிவா. ஹலோ, ஐ அம் திவாகர். ஐ அம் சிவா. பாரு, நீ என் வைஃப். எனக்கு உன்னை தவிர வேற லைஃப்ல எதுவுமே கிடையாது. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து